Hello viewers, welcome to Easy Visitor channel. Hope you are all fine. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ். ஸோ ரேண்டம் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் கம்யூனிகேஷன் சிஸ்டம். இதுதான் வந்து ஸோ ரேண்டம் வேரியபிள்ஸ் வந்து அதோட பேசிக்ஸ். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ளே இப்போ தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் வியூவர்ஸ்க்கு வந்துட்டு இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபர்ஸ்ட்லேருந்து வாட்ச் பண்ணுங்கள். லெக்சர் 1லேருந்து வாங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே புரியும். பிகாஸ் வந்து கண்டினியூஸாக தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் புதுசாக திடீர்னு ஒரு டாப்பிக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ லெக்சர் 1லேருந்து வாட்ச் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ரேண்டம் ப்ராசஸ் இஸ் நத்திங் பட் அ ரேண்டம் வேரியபிள், ஸோ விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t. ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணுவோம். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இப்போ ரேண்டம் ப்ராசஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், விச் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் t. இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோன்னா எக்ஸ் ஆஃப் t, தட் இஸ் ரேண்டம் வேரியபிள் தான். டைமை வச்சு நம்ம சொல்கிறதுனால ரேண்டம் ப்ராசஸ் என்ன சொல்கிறோம், எக்ஸ் ஆஃப் டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதை பாருங்கள், இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ், ஏதோ ஒரு சோர்ஸ் சச் அஸ் அ ஸ்பீச் சோர்ஸ். அப்போ இது வந்து ஒரு ஸ்பீச் சிக்னல். ஸோ தட் ஜென்ரேட்ஸ் டைம் வேரியிங் சிக்னல்ஸ் ஹூஸ் கண்டென்ட்ஸ் ஆர் நாட் நோன் இன் அட்வான்ஸ். ஒரு ஸ்பீச் சிக்னல் தான் இருக்குன்னா அந்த சிக்னல் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஏதோ சம்திங் இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நெக்ஸ்ட் அந்த ஸ்பீச் சிக்னல் என்ன மாதிரி போகுது நமக்கு தெரியாது. ஸோ இந்த சிக்னலை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேண்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஹோலாக பார்க்கும்போது இதுதான் வந்துட்டு ரேண்டம் ப்ராசஸ். சரி, இப்போ ரேண்டம் ப்ராசஸ்க்கும் ரேண்டம் வேரியபிளுக்கும் என்ன ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இதில் ஒரு பர்டிகுலர் டைம் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதான் வந்து டைம் t1. ஸோ இதை ஒரு டைம் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு டைம், கொஞ்சம் ஒரு ஷிஃப்ட், ஒரு பர்டிகுலர் டைம் ஷிஃப்ட் கழிச்சு இங்கே ஒரு டைம். ஸோ இந்த டைம் பீரியடில் நம்ம மெஷர் பண்ணுறோம்ல, இதுதான் ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் பீரியடில் நம்ம மெஷர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இந்த டைம் t1, டைம் t2, டைம் t3, t4, இந்த ஒவ்வொரு இதில் மெஷர் பண்ணுறது தான் ரேண்டம் வேரியபிள். ஆனால் அந்த ஹோலை நம்ம என்ன சொல்கிறோம், ரேண்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, என் ரேண்டம் ப்ராசஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ நிறைய இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸை வந்து ஒரு கலெக்ஷனாக நம்ம சொல்கிறது தான் ரேண்டம் ப்ராசஸ். That is, இப்போ வந்து this random variable keeps on taking values at a different instant of time. That is, I just go through the time and take different values. Then I construct a function that becomes one sample function is random process. ஸோ இப்போ இந்த ரேண்டம் ப்ராசஸ்க்கும் ரேண்டம் வேரியபிள்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, the difference is that in random process we have signal. ஸோ இதில் தான் நம்ம சிக்னல் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த சிக்னல் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சிக்னல் சொல்லலாம், ஆர் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம், ஒரு ஹோல் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம். இன்ஸ்டெட் ஆஃப் வேல்யூஸ், தட் இஸ் நம்பர்ஸ். வேல்யூஸ் நம்ம எங்கே சொல்லுவோம், ரேண்டம் வேரியபிளில் சொல்லுவோம். ஸோ அந்த ஒன்று தான்ப்பா வந்து வித்தியாசம். இங்கே வந்து சிக்னல்ஸ்ன்னு சொல்கிறோம் ஹோலாக, அங்கே வந்துட்டு ரேண்டம் வேரியபிள் என்ன சொல்லுவோம், வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம், இல்லை நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன் அதர் வேர்ட்ஸ், அட் எனி டைம் இன்ஸ்டன்ட், எந்த டைம் இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் the value of a random process is a random variable. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த டைமில் நம்ம பார்க்குறோமோ, இந்த டைமாக இருந்தாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் பார்க்குற அந்த வேல்யூ தான் ரேண்டம் வேரியபிள். ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன, இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் அன் இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு நாய்ஸ் ப்ராசஸ் பற்றி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்கப்பா. ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கோங்க, அதுக்கு அக்ராஸாக வந்துட்டு ஒரு அமீட்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அமீட்டரோட யூஸ் என்ன அப்படின்னா, கரண்ட் எவ்வளோ இருக்குங்கிறத மெஷர் பண்ணுது. ஸோ இப்போ நான் இங்கே வந்து எந்த ஒரு வோல்டேஜுமே நான் கொடுக்கல, ஃப்ரண்ட்டில் வந்து எந்த ஒரு வோல்டேஜுமே நான் கொடுக்கல, ஜஸ்ட் வெறுமையாக ஒரு ரெசிஸ்டர் எடுத்து அதை வந்து அமீட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு கரண்ட் இருக்குமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கரண்ட் இருக்காது. பட் என்ன அப்படின்னா, ரெசிஸ்டர் இது வந்து நத்திங் பட் ஒரு வயர் தான். ஸோ அந்த வயரில் என்ன இருக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் இருக்கும். தட் இஸ் எலக்ட்ரான்ஸ் என்னென்னா சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கேயும் இங்கேயும் மூவ் பண்ணும்.
இட் வில் கோ ஹியர் அண்ட் தட். ஸோ மூவ் பண்ணும்போது கண்டிப்பாக அங்கே ஒரு ப்ரௌனியன் ஒரு மோஷன் கண்டிப்பாக ஒரு மோஷன் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு நமக்கு கரண்ட் வந்து கிடைக்கும், ரொம்ப கொஞ்சமாக கிடைக்கும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. பட் இந்த அளவு கூட இருக்காது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கரண்ட் வந்துட்டு நீங்கள் அம்மீட்டரில் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரேண்டம் ப்ராசஸ். பிகாஸ் இது வந்து ஒன்றுத்துக்கு ஒன்று வந்துட்டு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது, அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துட்டு சேம் ரெசிஸ்டர் அம்மீட்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுக்க சொல்லிவிட்டு நம்ம பார்க்க போகிறோம். சப்போஸ் ஸ்டூடெண்ட் 1 ஸ்டூடெண்ட் 2 அப் டு ஒரு n நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு சேம் எக்ஸ்பிரிமெண்ட்டை என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரெசிஸ்டர் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு அம்மீட்டரில் இருக்கிற அந்த அவுட்புட்டை நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் 1ஓட அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு, ஸ்டூடெண்ட் 2ஓட அவுட்புட் இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுதான் வந்து நமக்கு கிடச்சிருக்கிற நாய்ஸ் ப்ராசஸ். ஓகேவாப்பா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டைம் படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம். ஸோ அட் டைம் T1 இது வந்து டைம் T1 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதை வந்து என்ன பண்ண போகிறோம், டைம் T2. ஸோ இதை T2 மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்தோமோ அவங்கக்கிட்ட வந்து டைம் T1ல் ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்கள் அவுட்புட்டை. அதே மாதிரி டைம் T2ல் உங்களோட அவுட்புட்டை ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஒவ்வொரு அவுட்புட்ஸையும் பார்க்குறோம், கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. பிகாஸ் எப்படி வேணால் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகலாம். ஸோ அது வந்து ரேண்டமாக மூவ் ஆகும். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்துட்டு கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. இப்போது டைம் 1ல் நமக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குதுல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து நமக்கு அனுப்புகிறாங்க. ஸோ டைம் 1ல் கிடைக்கிற இந்த அவுட்புட் இந்த வேல்யூஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ இதுதான் என்னது, ரேண்டம் வேரியபிள்ஸ். ஸோ அதே மாதிரி டைம் T2ல் கிடைக்குதில்ல, ஸோ டைம் T2ல் கிடைக்குதில்ல, இதை என்ன சொல்லுவோம், இதுவும் ரேண்டம் வேரியபிள். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஹோல் ப்ராசஸ் வந்துட்டு ரேண்டம் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு பர்டிகுலர் டைம் T1ல் நமக்கு கிடைக்கிற அந்த வேல்யூ என்னது, ரேண்டம் வேரியபிள். அந்த ஒரு வேல்யூ ஆர் அந்த ஒரு நம்பர் ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி T2ல் கிடைக்கிறது நமக்கு ஒரு ரேண்டம் வேரியபிள். ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம ரேண்டம் வேரியபிள்ஸில் என்ன பார்த்துருக்கோம், ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலர் டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும், ஐ மீன் PDF இருக்கும்னு பார்த்துருக்கோம். ஸோ இங்கேயும் அதே தான், அட் எனி டைம் இன்ஸ்டன்ட் T0, ஒரு பர்டிகுலர் T0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா the random process at that time, that is. ஸோ ரேண்டம் ப்ராசஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைம் T0ல் எப்படி இருக்கும், எக்ஸ் ஆஃப் T0ன்னு இருக்குமா. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அது ஒரு ஆர்டினரி ரேண்டம் வேரியபிளாக இருக்கும். ஸோ ரேண்டம் ப்ராசஸில் ஒரு பர்டிகுலர் டைமை பார்த்துட்டோன்னா அது கண்டிப்பாக ரேண்டம் வேரியபிள். ஸோ அந்த ரேண்டம் வேரியபிளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ டென்சிட்டி ஃபங்க்ஷன் விச் இஸ் நத்திங் பட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், PDF. கண்டிப்பாக ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிளுக்கும் ஒரு PDF இருக்கும். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணலாம், அண்ட் we can find its mean and variance at that point. ஸோ அந்த PDF வேல்யூ வச்சு நம்ம மீன் அண்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது நம்ம ஏற்கனவே வந்துட்டு லெக்சர் 5, 6 அந்த இதிலலாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ மீன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம், மீன் வேல்யூ எப்படி டினோட் பண்ணுறோன்னா மியூ எக்ஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் டி விச் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ஆஃப் டி. இந்த மாதிரி மீன் வேல்யூஸை இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது வரைக்கும் மீனோட வேல்யூ எப்படி பார்த்துட்டு இருந்தோம், வெறுமையாக மியூ ஆஃப் எக்ஸ் இல்லைனா இ ஆஃப் எக்ஸ். பட் இந்த ரேண்டம் ப்ராசஸ்லன்னு வரும்போது இது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அட் டைம் T0ல் மீன் எப்படி இருக்கும், அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஆஃப் T0 அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ அப்போ பார்க்கும்போது -∞ to ∞ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இது வரைக்கும் பார்த்துருப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன, PDF. இங்கே எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஆஃப் T0 பிகாஸ் T0ங்கிற அந்த டைம் பீரியடில் உள்ள ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், இந்த மாதிரி மீன் வேல்யூ இதுக்கு கண்டுபிடிக்கலாம். அது PDF எப்படி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இது வரைக்கும் எப்படி பார்த்துருக்கோம், வெறுமையாக எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் இப்படி தான் பார்த்துருப்போம். இங்கே என்ன பண்ணுறோம், எஃப் எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா டி, இந்த டீங்கிற டைம் Tயில் இந்த இதை எப்படி மென்ஷன் பண்ணுறோம், இப்போ டைம் T0ல் பார்க்குறோன்னா இது எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்ப்பா. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு டைம் T1ல் இது ஒரு ரேண்டம் வேரியபிள், டைம் T2ல் இது ஒரு ரேண்டம் வேரியபிள். ஸோ இந்த மாதிரி ரேண்டம் வேரியபிள்ஸ் நம்ம இருக்கிறப்ப வந்து நம்ம என்ன பண்ணலாம், PDF கண்டுபிடிக்கலாம், மீன் கண்டுபிடிக்கலாம், வேரியபிள் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு PDF வேல்யூ இருக்கும், இந்த ரேண்டம் வேரியபிளுக்கு ஒரு PDF வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய மேஜிக் என்ன அப்படின்னா, இப்போ இந்த இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த T12, ஏன்னா இது எதுவுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இந்த கிராஃப் போய்கிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது, T1லையும் ஈக்குவலாக இருக்காது, T2லையும் ஈக்குவலாக இருக்காது.
பட் இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டைம் T1லேருந்து T2க்குள்ளே நம்ம கண்டுபிடிக்கிற அந்த பிடிஎஃப் வேல்யூ இருக்கு இல்லையா, ஸோ பிடிஎஃப்னாலும் சரி மீன் வேல்யூனாலும் சரி அது சேமாக இருக்கும்ப்பா. ஸோ இதோட பிடிஎஃப் வேல்யூ இதோட பிடிஎஃப் வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த நாய்ஸ் ப்ராசஸோட ஒரு மேஜிக்கே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கான்செப்ட். So for noise processல இந்த sample function we calculate the PDF value between the time instance T1 and T2. So இந்த time instanceல நம்ம கண்டிப்பாக PDF value கண்டுபிடிச்சோம், or between any time instance T1 T2 இல்லை, T1க்கும் T4க்கும் or T1க்கும் T5க்கும் என்ன கண்டுபிடிச்சாலும் must be சேமாக தான் இருக்கும். அது மாதிரி another interesting one is if we take samples from all those sample functions and then try to evaluate the statistical property. Statistical propertyனா என்னன்னு பார்த்தோம், மீன், வேரியன்ஸ், இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அதே மாதிரி அந்த சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து எந்த சாம்பிளை நம்ம எடுத்தாலும் அதுவும் தே ரிமைன்ஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, ஸோ இப்போ வந்து சாம்பிள் ஃபங்க்ஷன்னு சொல்கிறோம், சாம்பிள் வேல்யூன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அப்படின்னா த என்டையர் ஃபங்க்ஷன் இன் டைம் டொமைன் இஸ் சாம்பிள் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதுதான் நம்ம சாம்பிள் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அட் அ பர்டிகுலர் டைம் இன்ஸ்டன்ட் வாட் எவர் த வேல்யூ ஐ ரெக்கார்ட் இஸ் சாம்பிள் வேல்யூ. அதாவது ரேண்டம் வேரியபிளை தான் சாம்பிள் வேல்யூன்னு சொல்கிறோம். ஸோ ஹோல் ஃபங்க்ஷனை சாம்பிள் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அந்த ஒரு வேல்யூ ரெக்கார்ட் பண்ணுறோம், டைம் இன்ஸ்டண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுற வேல்யூ சாம்பிள் வேல்யூ. ஸோ இப்போ உங்களுக்கு இது நல்லா புரியும். அந்த ஹோல் சாம்பிள் ஃபங்க்ஷனில் நம்ம வந்து பிடிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல டைம் T1 அண்ட் T2. ஸோ பிட்வீன் எனி டைம் இன்ஸ்டன்ஸ் அது வந்துட்டு சேமாக இருக்கும். அதே மாதிரி இஃப் வி டேக் சாம்பிள்ஸ் ஃப்ரம் ஆல் தோஸ் சாம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், எந்த ஒரு சாம்பிள் ஃபங்க்ஷன்லேருந்து சாம்பிளை எடுத்தாலும் அண்ட் தென் ட்ரை டு இவாலுவேட் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டி. ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு என்னென்னு பார்த்தோம், மீன் அண்ட் வேரியன்ஸ், அதுவும் கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஒன் வேர்டில் எப்படி வேணாலும் கேட்கலாம். அப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் வந்துட்டு உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்கலாம். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஒரு நாய்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்ம ஒரு நாய்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம். இப்போ அதே மாதிரி ஒரு சிட்டியில் வந்து டெம்பரேச்சர் இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம எப்படி வந்து கிராஃப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ வந்துட்டு இது வந்து டே 1. ஸோ டே 1க்கு ஒரு பிளாட் பண்ணியிருக்காங்க. இது டே 2, டே 3, டே 4. ஸோ இந்த வந்து ப்ராசஸை பார்க்கும்போது இந்த டெம்பரேச்சரை பார்க்கும்போது கண்டிப்பாக ஈக்குவலாக இல்லை, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டைம் இது போட்டுக்கிறோம். ஸோ டைம் T ஈக்குவல் டு T1ல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி டைம் T ஈக்குவல் டு T2ல் எப்படி அதோட டெம்பரேச்சர் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இந்த T1ல் பார்க்குறது என்னன்னு சொன்னால் ரேண்டம் வேரியபிள், அதே மாதிரி T2ல் பார்க்குறது ரேண்டம் வேரியபிள். ஸோ இது வந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ் ஆஃப் T, D1. ஸோ டே 1ல் நம்ம பார்க்குற அந்த டைம் அந்த இதில் எப்படி இருக்குது, எக்ஸோட வேல்யூ இப்படி இருக்குது. அதே மாதிரி டே 2ல் பார்க்குறது. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், x1 ஸ்மால் x1 ஈக்குவல் டு கேபிட்டல் எக்ஸ் ஆஃப் T1. நம்ம இதுக்கு என்ன வித்தியாசம்னா, ஸோ அங்கே வந்து இந்த டீயை மென்ஷன் பண்ண மாட்டோம், இங்கே ஃபுல்லாக வந்துட்டு அந்த டீயை மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது டைம் T1ல் எடுத்தது, இது வந்து டைம் T2ல் எடுத்தது. ஸோ இந்த மாதிரி இந்த டீயை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இது ஒவ்வொன்றுக்கும் பிடிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கும் பிடிஎஃப் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துட்டோன்னா நம்ம கண்டிப்பாக என்ன செஞ்சிடலாம், அதுக்கு பிடிஎஃப் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிடிஎஃப் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து மீன் அண்ட் வேரியன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த கிராஃப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்செம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு the collection of all possible waveform is known as ensemble. ஸோ அதே மாதிரி தான், ஸோ ஒரு வேவ்ஃபார்மோட கலெக்ஷனை தான் நம்ம என்ன சொல்கிறோம், என்செம்பிள்னு சொல்கிறோம். ஸோ இந்த டாபிக் பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் ரேண்டம் ப்ராசஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்த்தாச்சு. இப்போ வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ரேண்டம் ப்ராசஸ். ரேண்டம் ப்ராசஸ் வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேஷ்னரி, இன்னொன்று நான் ஸ்டேஷ்னரி. இப்போ ஸ்டேஷ்னரினா என்ன அப்படின்னு பார்த்தா அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ வந்துட்டு நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூனா என்னெல்லாம் சொன்னேன், ஸோ மீன் வேல்யூ, வேரியன்ஸ், இதெல்லாம் வந்துட்டு டைமோட சேஞ்ச் ஆகாது. ஸோ டைமுக்கு ஏற்றாப்பில் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதோட வேலையை பார்த்துட்டு அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா அது அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ டைமுக்கு ஏற்றாப்பில் சேஞ்ச் ஆகாது, அதுதான் வந்துட்டு ஸ்டேஷ்னரி. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நாய்ஸ் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஒரு நாய்ஸ் ப்ராசஸ் பார்த்தோம்ல, ஒரு ரெசிஸ்டரை வந்துட்டு வச்சுட்டு அதுக்கு அக்ராஸாக வந்து அம்மீட்டரை இது பண்ணும்போது அதோட வேல்யூஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகாது, அது ஸ்டேஷ்னரி.
நான் ஸ்டேஷ்னரினா என்னென்னா இதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ வந்துட்டு வேரியிங் வித் டைம். ஸோ டைமை வச்சு வேரி ஆகும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்ன சொன்னால் மீன் வேல்யூ அண்ட் வேரியன்ஸ். ஸோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால் டெம்பரேச்சர் ஆஃப் த சிட்டி. ஒரு சிட்டி டெம்பரேச்சரை பார்க்குறோம், மார்னிங் ஒரு மாதிரி இருக்கும், ஈவினிங் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூவை வச்சு அதோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேல்யூ சேஞ்ச் ஆகும். நமக்கு வந்து நம்மளோட டாபிக்ஸில் வந்து ஸ்டேஷ்னரி மட்டும்தான் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டேஷ்னரி ப்ராசஸ் பார்த்தோன்னா அதே தான். இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் டூ நாட் சேஞ்ச் வித் டைம். ஸோ டைமை வச்சு அது சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன், இட்ஸ் மீன் அண்ட் பிடிஎஃப் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டேஷ்னரி ப்ராசஸ்னாலே இதோட மீன் வேல்யூவும் பிடிஎஃப் வேல்யூவும் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் டைமை டிபெண்ட் பண்ணி இருக்காது. தட் இஸ் இட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேராமீட்டர்ஸ் ஆர் நாட் அஃபெக்டட் பை எனி ஷிஃப்ட் இன் டைம் ஆரிஜின். ஸோ என்ன ஷிஃப்ட் பண்ணாலும் நம்ம பார்த்தோம் இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிராஃபில் பார்த்தோம்ல, ஸோ மீனும் பிடிஎஃப் வேல்யூவும் சேஞ்ச் ஆகாது. பார்த்தோமா? இதான் வந்து நாய்ஸ் ப்ராசஸ்க்கு எடுத்தது. ஸோ இதுதான் என்னது ஸ்டேஷ்னரி. ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள்? நாய்ஸ் ப்ராசஸ், ஸ்டேஷ்னரி. ஸ்டேஷ்னரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறோம்? இதோட மீன் வேல்யூ அண்ட் பிடிஎஃப் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த இதுக்குள்ள ஆக்சுவலி வந்துட்டு ஒவ்வொரு ரேண்டம் வேரியபிள்ஸும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதோட மீன் பிடிஎஃப் வேல்யூ நீங்கள் எடுக்கும்போது சேமாக இருக்கும்னு சொன்னேன்னா, ஸோ இந்த ஸ்டேஷ்னரியில் சேமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கிராஃப் போடுறோம். ஸோ டைம் T1ல் எடுக்கிறோம், இது ரேண்டம் ப்ராசஸ். டைம் T1ல் பார்க்குறோம், இது ரேண்டம் வேரியபிள். அதே மாதிரி டைம் T2ல் பார்க்குறோம், இது ஒரு ரேண்டம் வேரியபிள். ஸோ ரேண்டம் வேரியபிள் என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா T1. அதே மாதிரி ரேண்டம் வேரியபிள் இந்த ரேண்டம் வேரியபிள் எப்படி சொல்கிறோம்? எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா T2. இது வந்து T2ல் எடுத்தது. ஸோ அந்த டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணோன்னா தான் அது ரேண்டம் ப்ராசஸ். அப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வேல்யூஸ் இருக்கும்? பிடிஎஃப் இந்த வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதோட பிடிஎஃப் வேல்யூ எப்படி எடுத்துக்கலாம்? எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா T1. அது மாதிரி எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா T2. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரேண்டம் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும்? இதோட மீன் வேல்யூவாக இருந்தாலும் சரி, பிடிஎஃப் வேல்யூவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக டைமை வச்சு சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூஸும் மீன் வேல்யூவாக இருந்தாலும் சரி, பிடிஎஃப் வேல்யூவாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக தான் இருக்கும். ரேண்டம் வேரியபிள் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கமா T1 விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா T2 விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி மீனோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். T1ஓட வேல்யூ அண்ட் T2ஓட வேல்யூ ஈக்குவலாக தான் இருக்கும். ரேண்டம் வேரியபிள் எப்படி இருந்தாலும் இந்த வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். அண்ட் இது T1 இது T2னா இந்த டைம் ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, T1லேருந்து கொஞ்சம் டைம் ஷிஃப்ட் ஆகி தான் T2 வரும். அந்த டைம் ஷிஃப்ட்டை தான் நம்ம டவ்வுன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ T2 ஈக்குவல் டு T1 ப்ளஸ் டவ் ஈக்குவல் டு T2. ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ரேண்டம் ப்ராசஸ், தென் அதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கிளாஸ்லையும் இதே ரேண்டம் ப்ராசஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்ப்பா. இதுலேருந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ மறக்காமல் எல்லா கிளாஸஸையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பை பாய்.